அண்மை செய்தி. சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக வேட்பாளர் வெற்றி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளரை வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கி கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். இந்த அறிவிப்பானது எப்போது வெளியானது? மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்த மேலும் விவரங்கள் என்ன? ஆம் ஆத்மி மற்றும் பாஜக தரப்பிலிருந்து என்ன கருத்து வெளியாக இருக்கிறது? வணக்கம். சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜகவை சேர்ந்த மனோஜ் சுந்தரும் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த குல்தீப் குமாரும் போட்டியிட்டனர். இதில் இந்தியா கூட்டணி சார்பில் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து கூட்டணியாக போட்டியிட்டது. பாஜக தனியாக போட்டியிட்டது. இந்நிலையில் மொத்தமுள்ள 36 உறுப்பினர்களில் இந்திய கூட்டணியின் 8 உறுப்பினர்களின் வாக்குகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதால் பாஜக 16 வாக்குகள் பெற்று அந்த பாஜகவை சேர்ந்த மனோஜ் சங்கர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்தியா கூட்டணி 12 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதனிடையே தான் தேர்தல் நடத்திய அதிகாரி அனில் மசி வாக்கு காணொலி இணையதளத்தில் வெளியானதை தொடர்ந்து இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தெல்ல தெளிவாக அந்த 8 செல்லாத வாக்குகளும் திட்டமிட்டே தேர்தல் நடத்திய அதிகாரி செல்லாது என அறிவிக்கும் நோக்கில் செயல்பட்டுள்ளார் என்பது நிரூபணமாகியுள்ளதை பதிவு செய்துள்ளது. மேலும் அந்த 8 வாக்குகளையும் சேர்த்தால் தற்போது ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளர் குல்தீப் குமார், இந்த வழக்கில் மனுதாரராக குல்தீப் குமார், அவருக்கு 20 வாக்குகள் கிடைத்துள்ளது. எனவே அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார் என்ற ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்ற உத்தரவில் பதிவு செய்துள்ளார்கள். மேலும் பாஜகவை சேர்ந்த மனோஜ் சங்கர் வெற்றி பெற்றதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதை செல்லாது, அதை நாங்கள் ரத்து செய்கிறோம் என உச்சநீதிமன்றம் தெளிவான ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் தேர்தல் நடத்திய அதிகாரி திட்டமிட்டே உச்சநீதிமன்றத்தில் தவறான தகவலை தெரிவித்துள்ளதால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக அவருக்கு நோட்டீஸ் அனுப்பவும் அது தொடர்பான வழக்கை எதிர்கொள்ளவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.